வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா கொஷின் இப்படியும் கேட்கலாம் இப்படியும் கேட்கலாம். ஃபைண்ட் த லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷன் AX ஈக்குவல் டு B, A மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, B மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்படி மேட்ரிக்ஸ் கொடுக்காமல் உங்களுக்கு ஈக்குவேஷன் மாதிரியும் கொடுக்கலாம். இங்கே 1 இருக்குங்களா, ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. இங்கே 1 வந்து எக்ஸில் இருக்குது, இசட்டில் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 2, ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈக்குவேஷனாகவும் கொடுக்கலாம், மேட்ரிக்ஸாகவும் கொடுக்கலாம். ஸோ இதில் இருக்கிறதே ரெண்டே ஸ்டெப்பு தான். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏ டிரான்ஸ்போஸ் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் பி. ஸோ ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுங்க. டிரான்ஸ்போஸ்னால் அது ரோஸ் எல்லாத்தையும் காலம்ஸாக எழுதணும். ஸோ 1 1 0 column, second row 101, third row 0 1 1. ஸோ இந்த மாதிரி எழுதணும். அப்புறம் ஏ மேட்ரிக்ஸ் கொஷினில் கொடுத்த மேட்ரிக்ஸ் எடுத்து அப்படியே எழுத வேண்டியது தான். நெக்ஸ்ட் எக்ஸ் என்னது, x1 x2 x3. ஓகேங்களா. ஸோ கொஷினில் உங்களுக்கு XY Z கொடுத்தாங்க, நீங்கள் XY Z கூட போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ், திரும்ப ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸு பி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுனா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும், மல்டிப்ளை பண்ணால். ஸோ பக்கத்தில் இந்த x1 x2 x3 அப்படியே போட்டுகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த ஸ்டெப் வரும் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷன் ஃபார்மெட்டுக்கு எழுதுகிறோம். 2 × x1 1 × x2 1 × x3 ஈக்குவல் டு 4. அதுமாதிரி இதையும் எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு 3. இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு 3. இந்த மாதிரி உங்களுக்கு 3 ஈக்குவேஷன் வரும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் சப்ட்ராக்ட் பண்ணி இந்த x1 காலி பண்ணுறோம். x1 மைனஸ் x1 0. ஸோ 2x2ல் ஒரு x2 போச்சுன்னா x2, x3 மைனஸ் 2x3 மைனஸ் x3 ஈக்குவல் டு 3 மைனஸ் 3 0. இதுதான் ஃபோர்த் ஈக்குவேஷன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதியாச்சு, செகண்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ +2 -2 கேன்சல் ஆகிடுமா. அப்போ என்ன வரும், இங்கே 1x2 இங்கே -4x2 வரும், -3x2 இங்கே -2x2 x3 இங்கே +1x3 சப்ட்ராக்ட் பண்ணனா வரும் -x3 ஈக்குவல் டு 4ல் 6 போயிடுச்சுன்னா -2. எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க, உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ் ஆகிடும். தேர்ஃபோர் 3x2 + x3 ஈக்குவல் டு 2. இதுதான் அஞ்சாவது ஈக்குவேஷன். ஸோ நாலாவது ஈக்குவேஷன் அஞ்சாவது ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். நாலாவது ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சோம். x2 - x3 ஈக்குவல் டு 0வையும் இந்த அஞ்சாவது ஈக்குவேஷன் எடுத்து எழுதுகிறோம். +x3 - x3 கேன்சல், 1x2 + 3x2 வரும், 4x2 ஈக்குவல் டு 0 + 2 2, 2 1s are 2 2s are. ஸோ அந்த 2 இங்கே கீழே போய்டும், 1/2 ஆன்சர். ஓகேங்களா. இப்படியும் போடலாம், இல்லை இந்த 4 அங்கே அமைச்சிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணி போடலாம். ஓகேங்களா. ஸோ 4 கீழே அமைச்சிடும், 2 1s are 2 2s are. ஸோ 1/2 x2 ஆன்சர் 1/2. இப்போ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறோம். என்ன இருக்குங்க, x2 - x3 ஈக்குவல் டு 0. ஸோ x2 - x3 ஈக்குவல் டு 0. x2க்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 1/2. அதே தான் x3க்கும். ஏன்னா இந்த -x3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வரும் +x3. அப்போ x2 ஆன்சரும் x3 ஆன்சரும் சேம்னு சொல்லியாச்சு. x3க்கும் 1/2 தான். ஸோ x2க்கும் 1/2 தான். இப்போ அடுத்து x1 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த 3ல் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எது ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா. செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறேன். எடுத்து எழுதிட்டு இதில் x2வும் x3யும் 1/2 அப்ளை பண்ணுறேன், கண்டுபிடிச்ச வேல்யூ. ஓகேங்களா. ஸோ 2 2 கேன்சல், 1 + 1/2. இது அப்படியே அந்த பக்கம் அமைச்சிருங்க, எல்லாம் மைனஸ் ஆகிடும். 3 - 1 2, 2 - 1/2 வரும், 3/2. ஸோ லாஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் எழுதணும். x1 ஆன்சர், x2 ஆன்சர், x3 ஆன்சர். இதுதான் லீஸ்ட் ஸ்கொயர் சொல்யூஷன். ஓகேங்களா. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.